ஆல். ஐ அம் சபர்ணா சுரேஷ் ஃப்ரம் ஆல்ஃபா அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷேக்ஸ்பியரோட குரோனாலஜி. ஓகேவா? ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் 7 வொர்க்ஸோட குரோனாலஜி தான் நான் உங்களுக்கு Instagramல சொல்லிக் குடுத்திருப்பேன். ரிமைனிங் வொர்க்ஸ் என்ன அப்படின்றத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஷேக்ஸ்பியரோட குரோனாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஷேக்ஸ்பியர் டோட்டலா 36 பிளேஸ் எழுதியிருக்காரு. 36 பிளேஸ நான் ஈஸியா மெமரைஸ் பண்றதுக்காக 5 பார்ட்ஸா நான் உடைச்சேன். ஓகேவா? 5 பார்ட்ஸா பிரேக் பண்ணிக்கிட்டேன். அப்போ 5 பார்ட்ஸா பிரேக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, 5 பார்ட்ஸ ஈஸியா நம்ம வந்து நம்மளோட ஸ்டோரீஸ் வச்சு நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் Instagramல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் 7 வொர்க்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. செகண்ட் ஒன் வந்து டேமிங் ஆஃப் த ஷ்ரூ. தேர்ட் ஒன் வந்து ஹென்றி த சிக்ஸ் பார்ட் 1. ஃபோர்த் ஒன் வந்து ஹென்றி த சிக்ஸ் பார்ட் 2. அப்புறம் ஹென்றி த சிக்ஸ் பார்ட் 3. அப்புறம் டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ். அப்புறம் ரிச்சர்ட் த தேர்ட். அப்புறம் எட்வர்ட் த தேர்ட். இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த செட் ஆஃப் ஸ்டோரி. ஓகேவா? ஸோ ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். என்ன கதை சொல்லி படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷேக்ஸ்பியர் தான் அந்த ஒர்க்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி இஸ் அ ஜென்டில்மேன் அப்படின்னு பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன ஒர்க் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி கொடுத்தா, அவர் வந்து ஸ்க்ரூ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்தா. ஸோ ஹி இஸ் அ ஜென்டில்மேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்க்ரூ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால டேமிங் ஆஃப் த ஷ்ரூ அப்படின்றது செகண்ட் ஒர்க். ஓகேவா? அவர் எத்தனாவது ஸ்க்ரூவை டைப் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா, 6th ஸ்க்ரூவை டைப் பண்ண போறாரு. 6th ஸ்க்ரூவை எத்தனை டைம் டைப் பண்ண போறாரு அப்படின்னா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் வந்து ஸ்க்ரூ வந்து டைப் பண்ண போறாரு. அதனால ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஷேக்ஸ்பியர் ஹி இஸ் அ ஜென்டில்மேன் அண்ட் செகண்ட் ஒர்க் வந்து ஸ்க்ரூ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. தேர்ட் ஒர்க் வந்து ஹென்றி த சிக்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஹென்றி த சிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 டைம்ஸ் வந்து ஸ்க்ரூவை டைப் பண்றாரு. எத்தனாவது ஸ்க்ரூ அப்படின்னு பார்க்கும்போது நான் 6th ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அப்ப அவர் ஸ்க்ரூ என்ன பண்றாரு அப்படின்னா டைப் பண்றாரு. அதனால அது வந்து டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒர்க் பாக்குறோம். இந்த பிசினஸ் பண்ணி அவர் எப்படி ஆயிடுறாரு அப்படின்னு சொன்னா ரிச் ஆயிடுறாரு. அதனால ரிச்சர்ட் த தேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரிச்சர்ட் த தேர்ட் அப்படின்ற அந்த தேர்ட் வந்து குழப்பக்கூடாது. ஏன்னா ரிச்சர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஷேக்ஸ்பியர் வந்து 2 ரிச்சர்ட் எழுதியிருப்பாரு. ரிச்சர்ட் த தேர்ட் ஒண்ணு, ரிச்சர்ட் த செகண்ட் ஒண்ணு எழுதியிருப்பாரு. அப்போ ஃபர்ஸ்ட் வருது வந்து ரிச்சர்ட். இப்போ ஒருத்தவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சூப்பரா பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப சூப்பரா அப்படின்னு சொல்லும்போது, சின்ன வயசுல நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது 3 ஃபிங்கர்ஸ் வச்சு தான் அவங்க சொல்லியே குடுத்திருப்பாங்க. அதனால ரிச்சர்ட் த தேர்ட் அப்படின்னு சொல்லி, அப்ப அவர் வந்து நல்ல பணக்கார ஆயிட்டான், ரிச் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் த தேர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தென் அவர் யார் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அந்த பிசினஸ் அவர் பண்ணாரு அப்படின்னு சொன்னா, எட்வர்ட் த செகண்ட் கூட. அப்போ இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி இஸ் அ ஜென்டில்மேன். ஷேக்ஸ்பியர் அதோட ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரு ஜென்டில்மேன். என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, ஸ்க்ரூ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எத்தனாவது ஸ்க்ரூ டைப் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா, ஹென்றி த 6th ஸ்க்ரூ வந்து டைப் பண்ண போறாரு. எத்தனை டைம் டைப் பண்றாரு? ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் அண்ட் தேர்ட் டைம் அவர் வந்து டைப் பண்றாரு. டைப் பண்ணி இந்த பிசினஸ் பண்ணதுனால அவர் எப்படி ஆயிட்டாரு? ரிச் ஆயிட்டாரு. அதனால ரிச்சர்ட் த தேர்ட் அப்படின்றது அடுத்த ஒர்க். அவர் யார் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணாரு அப்படின்னா, எட்வர்ட் த செகண்ட் கூட பண்ணாரு. அந்த பாயிண்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, டேமிங் ஆஃப் த ஷ்ரூ, ஹென்றி த சிக்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 டைப் பண்றாரு. அதனால டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிச்சர்ட் த தேர்ட். அவர் ரிச் ஆயிறாரு, சூப்பர் ஆயிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரிச்சர்ட் சொல்றோம். யார் கூட சேர்ந்து பண்றாரு அப்படின்னு சொன்னா, எட்வர்ட் த தேர்ட் கூட. 2 பேருமே 3 தான். ரிச்சர்ட் அண்ட் எட்வர்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்டோரி. ஓகேவா? ஷேக்ஸ்பியரோட 5 பார்ட்ஸ்ல திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுல நான் ஒரு 5 ஒர்க்ஸ் சேர்த்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து காமெடி ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். செகண்ட் ஒர்க் வந்து லவ் லேவர்ஸ் லாஸ்ட். தேர்ட் ஒர்க் வந்து ரிச்சர்ட் த செகண்ட் அப்படின்னு பாக்குறோம். தென் ரோமியோ ஜூலியட், மிட்சம்மர் நைட் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதையோட ஸ்டார்டிங் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்த பாட்டோட ஸ்டார்டிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் இருக்கும். எப்படி ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு அந்த ஸ்டோரி நம்ம படிச்சோமோ, அதே மாதிரி தான் அடுத்த செட் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா காமெடியா ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து காமெடி ஆஃப் எரர்ஸ். இந்த லவ் ஸ்டோரி இந்த செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரி நீங்க டைட்டில் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், லவ் ஸ்டோரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? 5 ஸ்டோரிக்கும் 5 பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி வரும். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து நம்ம பிசினஸ் பத்தி பார்த்தோம். இதுல யாரோட லவ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ரோமியோ அண்ட் ஜூலியட் அதோட லவ் பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ரியல் லைஃப்ல எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அனிமேஷன்ல எடுத்துக்கிட்டாலும் சரிதான், லவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல எல்லாமே மிக்ஸடா இருக்கும். காமெடி இருக்கும், லவ் இருக்கும். சோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து காமெடி ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஃப்ரெண்டா பேசி, ஃப்ரெண்டா பழகி தான் லவ்ல வந்து ஃபாலோ ஆகும். சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து காமெடி ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். செகண்ட் ஒர்க் வந்து லவ் லேபர்ஸ் லாஸ்ட். சோ செகண்ட் வந்து லவ் வந்தது. அதனால லவ் லேபர்ஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. காமெடி இருக்கு, லவ் இருக்கு. அப்ப இது எல்லாமே எப்படி இருக்கு? இதெல்லாம் ஒரு ரிச்சான எலிமெண்ட்ஸ். அதனால ரிச் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப காமெடி, லவ்ன்னு 2 விஷயம் இருக்கு. அதனால அது வந்து ரிச்சர்ட் த செகண்ட். சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து காமெடி ஆஃப் எரர்ஸ். செகண்ட் ஒர்க் வந்து லவ் லேபர்ஸ் லாஸ்ட். தேர்ட் ஒர்க் வந்து ரிச்சர்ட் த செகண்ட். ஏன்னா ரிச்ன்னு சொல்லி மேல ஆல்ரெடி நம்ம சூப்பர் அப்படின்னு ஒண்ணு பார்த்துட்டோம். அங்கேயே ரிச்சர்ட் த தேர்ட் வந்துட்டாரு. அப்ப மிச்சம் இருக்கிறது ரிச்சர்ட் த செகண்ட் தான். அதனால ரிச்சர்ட் த செகண்ட் வந்து அவர் இங்க வருவாரு. ஓகேவா? சோ காமெடி ஆஃப் எரர்ஸ், லவ் லேபர்ஸ் லாஸ்ட், ரிச்சர்ட் த செகண்ட். தென் ஃபோர்த் ஒன் வந்து யாரோட லவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? ரோமியோ அண்ட் ஜூலியட்டோட லவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே ஸ்கூல் லைஃப்லயே நமக்கு ரோமியோ ஜூலியட் அப்படின்னாலே பியூர் லவ், ட்ரூ லவ் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதனால ரோமியோ அண்ட் ஜூலியட் அவங்க எந்த டைம்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, மிட்சம்மர் நைட் ட்ரீம்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ லவ் அப்படின்னு சொன்னா நைட் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதனால மிட்சம்மர் நைட் ட்ரீம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So comedy of errors, love's labors lost, Richard the second, Romeo and Juliet and Midsummer Night Dream. ஓகேவா? இது எல்லாமே செகண்ட் பார்ட் ஆஃப் ஸ்டோரி.
இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்ட சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ன்னு பார்க்கும்போது ஷேக்ஸ்பியர் இஸ் அ ஜென்டில்மேன். என்ன பிசினஸ் பார்த்துட்டு இருந்தாருன்னா, ஸ்க்ரூ பிசினஸ் பார்த்துட்டு இருந்தாரு. எந்த ஸ்க்ரூவ டைப் பண்ணாரு அப்படின்னா, ஹென்றி தி 6த் ஸ்க்ரூவ டைப் பண்ணாரு. எத்தன தடவ டைப் பண்ணாரு? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 தடவ டைப் பண்ணாரு. டைட் அப்படின்றதுனால தான் அடுத்தது டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால அவர் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா, ரிச் ஆயிட்டாரு. அதனால ரிச்சர்ட் சூப்பர் ஆயிட்டாரு. அதனால ரிச்சர்ட் தி 3 யார் கூட கொலாபரேட் பண்ணி இத பண்ணாரு அப்படின்னு சொன்னா, எட்வர்ட் தி 3 கூட கொலாபரேட் பண்ணி பண்ணாரு. அதனால ரிச்சர்ட் தி 3 அண்ட் எட்வர்ட் தி 3. அப்ப எட்வர்ட் தி 2 எங்க வராங்க அப்படின்னு சொன்னா, செகண்ட் பார்ட் ஆஃப் ஸ்டோரியில வராங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் ஸ்டோரியோட டைட்டில் என்ன அப்படின்னா, லவ் ஸ்டோரி யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா, ரோமியோ ஜூலியட்டும். லவ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் ஆகும்னா, ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால காமெடி ஆஃப் எரர்ஸ் காமெடி, அப்புறம் லவ் லேபர்ஸ் லாஸ்ட். அது 2மே ரிச்சான எலிமெண்ட்ஸ். அதனால ரிச்சர்ட் தி 2 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் ரோமியோ அண்ட் ஜூலியட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ரோமியோ அண்ட் ஜூலியட்டுக்கு லாஸ்ட் ஒர்க் வந்து எந்த டைம் பீரியட்ல அவங்க லவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, மிட் சம்மர்ல லவ் பண்ணாங்க. அதனால மிட் சம்மர் நைட் ட்ரீம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ தீஸ் ஆர் த செகண்ட் பார்ட் ஆஃப் வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தென் தேர்ட் பார்ட். தேர்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து கிங் ஜான். ஓகேவா? எல்லா ஸ்டோரியிலுமே ஸ்டார்ட்டிங்ல வொர்க்க ஞாபகம் வச்சுட்டா, கதை உங்களுக்கு அப்படியே பக்காவா ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜென்டில்மேன். அப்புறம் வந்து காமெடி, லவ் எல்லாம் கலந்து போன கதை நம்ம ரோமியோ அண்ட் ஜூலியட்டோட கதை பார்த்தோம். இங்க யாரோட கதை அப்படின்னு சொன்னா, ஒய்ஃபோட கதை. எப்படி ஒரு கிங் வந்து நெறைய ஒய்ஃப் அந்த காலத்துல மேரேஜ் பண்ணிட்டு, எப்படி அவர் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஸ்டோரி தான் தேர்ட் பார்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியரோட ஸ்டோரி. தேர்ட் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அது எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கிங் ஜான்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கிங் ஜான் அப்படின்னு பார்க்கிறோம். செகண்ட் வந்து ஹி இஸ் அ மர்ச்சன்ட். அதனால ஹி இஸ் அ மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். மர்ச்சன்ட் அப்படின்னா பிசினஸ் பண்றவங்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் எங்க இருந்து வந்தவரு அப்படின்னா, வெனிஸ்ல இருந்து வந்தவரு. ஓகேவா? சோ கிங் ஜான் தி மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ வெனிஸ்ல இருந்து கிங் ஜான் வந்து வராரு. யார பார்க்க போறாரு அப்படின்னு சொன்னா, ஹென்றி தி 4 வந்து பார்க்க போறாரு. ஓகேவா? ஹென்றி தி 4 பார்ட் 1. பார்க்க போகும்போது அவரோட நெறைய ஒய்ஃப் கூட ஜாலியா இருக்காரு. அதனால மெரி வைஃப்ஸ் ஆஃப் வின்ஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மெரி அப்படின்னா ஹாப்பி இல்ல ஜாய்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வைஃப்ஸ் அப்படின்னு சொன்னா நெறைய வைஃப்ஸ் கூட வந்து ஜாலியா இருக்காரு. யாரு? ஹென்றி தி 4 பார்ட் 1 வந்து ஜாலியா இருக்காரு. யார் பார்க்க வந்தப்போ? கிங் ஜான் வந்து பார்க்க வந்தப்போ. ஓகேவா? சோ ஹென்றி தி 4 பார்ட் 1னால அவரோட நெறைய வைஃப்ஸ சுத்தமா மெயின்டெய்னே பண்ண முடியல. அப்ப என்ன பண்றாரு? அவரோட பார்ட் 2வ கூப்பிடுறாரு. ஹென்றி தி 4 பார்ட் 2வ. அவரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கிறாரு. அவராலயும் ஒண்ணுமே பண்ண முடியல. நத்திங். அவராலயும் ஒண்ணுமே பண்ண முடியல. சோ மச் அபௌட் நத்திங். ஓகேவா? அவராலயும் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் யார் வரா? ஹென்றி தி 5 வந்து வராங்க. சோ இந்த இடத்துல 4ம் 5ம் அடுத்தடுத்து வந்துருவாங்க. இதோட கதையோட டைட்டில் என்ன அப்படின்னா, ஒய்ஃபோட ஸ்டோரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கிங் ஜான்ல ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கிங் ஜான். அவர் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா, மர்ச்சன்ட்டா வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். அங்கிருந்து கிளம்பி யார பார்க்க வராரு? ஹென்றி தி 4 பார்ட் 1 வந்து பார்க்க வராரு. ஹென்றி தி 4 பார்ட் 1 என்ன பண்ணிட்டு இருக்காரு? நெறைய வைஃப்ஸ் கூட ஜாலியா இருக்காரு. ஆனா அவரால மெயின்டெயின் பண்ண முடியல. பார்ட் 2வ கூப்பிடுறாரு. பார்ட் 2வாலயும் ஒண்ணுமே பண்ண முடியல. சோ நத்திங். அண்ட் யார் கடைசியா வரா அப்படின்னா, ஹென்றி தி 5. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஹென்றி தி 6 நம்ம பார்த்தோம். ஏன்னா 6த் ஸ்க்ரூவ தான் அவன் டைப் பண்ணிட்டு இருந்தான். இங்க யார பார்க்கிறோம்? 4 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 4 என்ன பண்ணிட்டு இருக்கு? அவன் ஒய்ஃப் கூடலாம் சேர்ந்து ஜாலியா இருக்கு. அவனால மெயின்டெயின் பண்ண முடியலன்னு பார்ட் 2வ கூப்பிடுது. பார்ட் 2வாலயும் மெயின்டெயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி 5த் பார்ட்ட கூப்பிடுறாங்க. அதனால ஹென்றி 5 வந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? சோ கிங் ஜான், மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். ஹி இஸ் அ பிசினஸ்மேன். ஹி இஸ் டூயிங் மர்ச்சன்ட். அண்ட் ஹென்றி தி 4 பார்ட் 1, அப்புறம் மேரி வைஃப்ஸ் ஆஃப் வின்ஸ்டர், ஹென்றி தி 6 ஹென்றி தி 4 பார்ட் 2, அப்புறம் மச் அபௌட் நத்திங், ஹென்றி 5. ஓகேவா? இது வந்து ஒய்ஃபோட ஸ்டோரி. இதுதான் தேர்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நான் பிக்சர்ல குடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹி இஸ் அ கிங். அவர் வந்து கிங் ஜான். ஓகேவா? அவர் தான் மர்ச்சன்ட்டா வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்க்க வராரு. யார? ஹென்றி தி 4 பார்க்க வராரு. அவர் ஒய்ஃப் கூட பயங்கர ஜாலியா இருக்காரு. ஆனா அவரோட ஒய்ஃப ஃபுல்லா மெயின்டெயின் பண்ண முடியல. அதனால யார கூப்பிடுறாங்க? ஹென்றி தி 4 பார்ட் 2வ வந்து கூப்பிடுறாங்க. 2வாலயும் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. சோ நத்திங். சோ மச் அடோ அபௌட் நத்திங் அப்படின்றது நெக்ஸ்ட் வொர்க். அப்புறம் ஹென்றி தி 5வ கூப்பிடுறாங்க. சோ இதுதான் வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஓகேவா? அண்ட் ஃபோர்த் பார்ட். ஃபோர்த் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூலியஸ் சீசர்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. சோ ஜூலியஸ் சீசர் அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு ஸ்கூல் லைஃப்ல இருந்து சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஜூலியஸ் சீசர் அப்படின்னாலே ஒரு பெட்ரையல் ஸ்டோரி. அது வந்து யூ டூ ப்ரூட்டஸ் அப்படின்ற லைன் டெஃபினட்டா நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருந்திருக்கும். சோ ஜூலியஸ் சீசர், அடுத்தது வந்து ஆஸ் யூ லைக் இட். ஓகேவா? அப்புறம் ஹாம்லெட். ஹாம்லெட்ட நம்ம எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னா, ஹெல்மெட் அப்படின்னு படிச்சுக்கலாம். தப்பு தான். பட் ஸ்டில் மெமரைஸ் பண்றதுக்காக வி ஆர் டூயிங் திஸ். ஓகேவா? ஹாம்லெட் அத நம்ம ஹெல்மெட்ன்னு படிக்கிறோம். அப்போ இதோட ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஜூலியஸ் சீசர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? அதனால தான் யூ டூ ப்ரூட்டஸ் அப்படின்ற இமேஜ நான் கீழ குடுத்துருக்கேன். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, நைட் டைம் பைக்ல போறதுக்கு எல்லாருக்குமே ஆசை. அது விமனா இருந்தாலும் சரிதான், மேலா இருந்தாலும் சரிதான். எல்லாருக்குமே என்ன தாட் வெளியில போணும் நைட் அப்படின்றது தான் ஆசை. அப்ப ஜூலியஸ் சீசருக்கும் அதே மாரியே ஒரு லைக் இருக்கு. லைக் அப்படின்னா வெளியில போணும் அப்படின்றது. அப்ப ஜூலியஸ் சீசர் ஃபர்ஸ்ட் வொர்க். செகண்ட் வொர்க் ஆஸ் யூ லைக் இட். அவருக்கு பிடிச்ச மாதிரி. அவர் என்ன பண்றாரு? ஹெல்மெட் போட்டுட்டு நைட் நேரம் வெளியில போறாரு. எத்தன நைட்டு? 12:00 நைட் அவர் வெளியில போறாரு. அதனால தான் ஜூலியஸ் சீசர் ஆஸ் யூ லைக் இட் ஹெல்மெட் போட்டுட்டு 12த் நைட் வெளியில போறாரு. போறப்ப அவர் யார பார்க்குறாரு அப்படின்னா, ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா அப்படின்னு சொல்லி ஒரு லவ் கப்பிள்ஸ வந்து பார்க்குறாங்க. ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா அப்படின்ற ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. ஓகேவா? எப்படி நம்ம ரோமியோ அண்ட் ஜூலியட் பார்க்குறோம். அதே மாதிரி தான் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடாவும் ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு பார்க்குறோம். சோ ஒரு லவ் கப்பிள்ஸ வந்து பார்க்குறாங்க. அப்ப லவ் கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே, அவங்களுக்குள்ள டெஃபினட்டா லவ்வ தாண்டி ஒரு சண்டை, சச்சரவு அது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். அதனால தான் அடுத்தது வந்து மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு பார்க்குறோம். மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு சொன்னா, நீ பண்ணன்றதுக்காக நான் பண்ணேன். நான் பண்ணன்றதுக்காக நீ பண்ண. அப்பதான் உனக்கு பெயின் வந்து எப்படி இருக்கும்
இருக்கும்ன்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வர்ஸ் மாத்தி மாத்தி பண்ணிப்பாங்கல்ல. அந்த மாதிரி ட்ராய்லஸ் அண்ட் பிரிசிடா என்ன பண்ணிக்கிறாங்க? மாத்தி மாத்தி பண்ணிக்கிறாங்க. அதனால மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த லவ்க்குள்ள எதுவும் வருது அப்படின்னு சொன்னா, ஜெலசியும் வருது. ஏன் ஜெலசி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒத்தலோவோட தீம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெலசி அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால தான் ட்ராயல்ஸ் அண்ட் பிரிசிடா அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ். அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிறாங்க. ஸோ மெஷர் ஃபார் மெஷர் மாத்தி மாத்தி ஆ ஹர்ட் பண்றதா இருக்கட்டும், வேர்ட்ஸ யூஸ் பண்ணி பெயின்ஃபுல்லா பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி மாத்தி மாத்தி தே ஆர் அவங்கள அவங்களே செஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மெஷர் ஃபார் மெஷர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒத்தல்லோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒத்தல்லோல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜெலசி அப்படின்ற தீம் தான் இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். என்னதான் லவ்வர்ஸ்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாலும் கடைசி என்ன ஆயிருவாங்க? 2 பேரும் சேர்ந்துப்பாங்க அப்படின்றது தான் ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். ஸோ இதுவும் ஒரு லவ் ஸ்டோரி தான். பட் இதுல யாரு ஹீரோ அண்ட் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதோட ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர்னால நமக்கு யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்ற லைன் டெஃபினட்டா ஞாபகம் வரும். அவருக்கு என்ன பிடிக்கும்? நைட்டு ஹெல்மெட் போட்டுட்டு வெளியில போறது பிடிக்கும். அதனால ஜூலியஸ் சீசர், ஆஸ் யூ லைக் இட், ஹாம்லெட், 12த் நைட் 12 மணிக்கு வெளியில போகும்போது யார பார்க்குறாங்க? ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடாவ பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை. அதனால மெஷர் ஃபார் மெஷர். அவங்களுக்குள்ள ஜெலசியும் இருக்கு. அதனால ஒத்தலோ அப்படின்றதும் வருது. அண்ட் லாஸ்ட்டா ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஓகேவா? சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 4 பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி பார்த்துட்டோம். அகைன் நான் ரிவைண்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. உங்களுக்கு ரிவைண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஃபர்ஸ்ட் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ஜென்டில்மேன் ஸ்க்ரூ பிசினஸ் பண்ணாரு. அவர் ரிச் ஆனாரு அப்படின்றது தான் கதை. எட்வர்ட் தி 3 கூட சேர்ந்து பண்ணாரு அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. செகண்ட் ஸ்டோரி காமெடி ஆஃப் எரர்ஸ், லவ் ஸ்லேவர்ஸ் லாஸ்ட். அது 2மே ஒரு ரிச்சான எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ரோமியோ அண்ட் ஜூலியட் பார்த்தா, அவங்க எப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, மிட்சம்மர் நைட் ட்ரீம்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிங் ஜான். கிங் ஜான் என்ன பண்ணாரு? ஹென்றி தி 4 ஒய்ஃப் ஹென்றி தி 4 பார்க்க போனாரு. ஹென்றி தி 4 என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒய்ஃபோட ஜாலியா இருந்தாரு. சோ பார்ட் 1 வந்தாரு, சமாளிக்க முடியல. பார்ட் 2 வந்தாங்க, ஒய்ஃப சமாளிக்க முடியல. அதனால நத்திங். அதனால ஹென்றி தி 5 வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃபோட ஸ்டோரிய நம்ம 3 பார்ட்டா பார்த்தோம். இப்ப 4த் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், ஜூலியஸ் சீசர்ல ஸ்டார்ட் ஆகுது. ஜூலியஸ் சீசர் அவருக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாரு. என்ன பண்ணாரு? ஹெல்மெட் போட்டுட்டு நைட் நேரம் வெளியில போனாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா லவ்வர்ஸ பார்த்தாங்க. மெஷர் ஃபார் மெஷர். ஜெலசி இருந்துச்சு. ஒத்தல்லோ அண்ட் ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது வந்து 4த் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஓகேவா? அண்ட் வி ஆர் கமிங் டு த ஃபைனல் பார்ட். 5த் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிங் லியர்ல ஸ்டார்ட் ஆகுது. கிங் லியர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். கிங் லியரோட ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ஒரு பெரிய ராஜாவா இருப்பாரு. அவருக்கு வந்து 3 பொண்ணுங்க இருப்பாங்க. சொத்த பிரிச்சு குடுப்பாங்க. இளைய பொண்ணுக்கு குடுக்க மாட்டாரு. மூத்த பொண்ணு 2 பேரும் ஏமாத்தி வாங்கிட்டு போயிருவாங்க அப்படின்றது தான் கிங் லியரோட ஸ்டோரி. ஓகேவா? அப்போ இந்த பிக்சர பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சது வந்து கிங் லியர் அப்படின்னு சொல்லி. அப்ப லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, கிங் லியர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சோ கிங் லியர்ல நமக்கு ஸ்டோரி தெரிஞ்சுச்சுன்னா தெரியும். அவர் வந்து அவரோட கடைசி பொண்ண பார்க்கறதுக்காக புயலு, காடு, மலை அதெல்லாம் தாண்டி போனாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்டோரி படிச்சிருப்போம். அப்போ அந்த ஜர்னில அவர் கூட யார் இருந்திருப்பா அப்படின்னு சொன்னா, டிமோன் தான் இருந்திருக்கும். ஓகேவா? டிமோன் அண்ட் பும்பா பார்த்திருப்போம்ல. அதுல வந்து டிமோன் தான். சோ கிங் லியர் அப்படின்னு சொல்லி வந்தாலே அடுத்த வொர்க் என்ன வரும் அப்படின்னா, டிமோன் ஆஃப் ஏதென்ஸ். சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து டிராவல ஸ்டார்ட்டே பண்றாங்க. சோ கிங் லியர் அப்புறம் டிமோன் ஆஃப் ஏதென்ஸ். அவங்க 2 பேரும் யார பார்க்க போறாங்க அப்படின்னு சொன்னா, மெக்பெத்த பார்க்க போறாங்க. மெக்பெத்ல என்ன நடந்திருக்கும்? கிங் டன்கன கொன்றுப்பாங்க. அப்போ பார்க்க போன இடத்துல மெக்பெத்த பார்க்க முடியல. பிகாஸ் அவர் கொன்னுட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. சோ மெக்பெத் அங்க இல்ல. அப்போ யார போய் பார்க்குறாங்க அடுத்து? அடுத்த லவ்வர்ஸ போய் பார்க்குறாங்க. ஆண்டோனி அண்ட் கிளியோபாட்ரா. நம்ம ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு லவ்வர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரோமியோ அண்ட் ஜூலியட் பார்த்தோம். செகண்ட் பார்ட்ல யார் பார்த்தோம்? ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா. தேங்க் யூ. ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா பார்த்தோம். ஓகேவா? அண்ட் 3 பார்ட்ல நம்ம யார பார்க்குறோம் அப்டின்னா, ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா பார்க்குறோம். சோ ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா அப்டின்னு பார்க்கும்போது கிங் லியர் அவர் யார் கூட சேர்ந்து ஜர்னிய ஸ்டார்ட் பண்றாரு அப்டின்னா, டிமோன் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாரு. யார பார்க்க போறாங்க அப்டின்னா, மெக்பெத்த பார்க்க போறாங்க. பட் மெக்பெத்ல என்ன நடந்திருக்கும்? கிங் டன்கன கொன்றுப்பாங்க. அதனால மெக்பெத் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிருப்பாரு. பார்க்க முடியாது. பார்க்க முடியலன்றப்ப யார போய் பார்க்குறாங்க? ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவ பார்க்குறாங்க. அப்ப ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரால இருந்து எனக்கு ஸ்டோரியே எப்படி பில்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? இதுவரைக்கும் நான் ஸ்டோரி எடுத்துட்டு வந்துட்டேன். நான் படிக்கும்போது, நான் நெட் எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணும்போது நான் இப்படி தான் படிச்சேன். நான் ஸ்டோரி எடுத்துட்டு வந்துட்டேன். பட் இந்த ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராக்கு அப்புறம் இந்த பெரிக்கல்ஸையும், கோரோனிக்கஸ் இந்த 2 வொர்க்கையுமே எனக்கு எப்படி கதை கூட ஜாயின் பண்றதுன்னே தெரியல. சோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, கிங் லியர்ல வந்து ஸ்டோரி என்ன? அவங்க 3 பொண்ணுங்க உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ல்ஸ்னாலே மெஜாரிட்டி விமென் காலேஜ்ல சேர்ப்பாங்க. ஓகேவா? மெஜாரிட்டி அப்படின்னு சொன்னா சும்மா தோராயமா சொல்றேன். சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தூத்துக்குடியில இருக்கவங்களுக்கு தெரியும் டெஃபினட்டா. தூத்துக்குடில ஏபிசி காலேஜ்ன்னு ஒரு காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பண்ணேன், கிங் லியர் அவர் டிமோன் கூட சேர்ந்து ஜர்னிய ஸ்டார்ட் பண்றாரு. மெக்பெத்த பார்க்க போறாரு. அங்க மெக்பெத் இல்ல. பிகாஸ் அவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. அதனால ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவ பார்க்குறாங்க. அப்ப ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா அப்படின்ற வொர்க்க பார்த்ததுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, ஏபிசி அப்படின்ற ஷார்ட் ஃபார்ம் வந்து ஞாபகம் வரணும். ஓகேவா? ஏன்னா கிங் லியரோட டாட்டர்ஸ் வந்து அந்த காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து விமென்ல. சோ விமென் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. சோ ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெரிக்கல்ஸ் அண்ட் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கோரோனிலாஸ் அப்படின்னு சொல்லி நான் படிச்சேன். சோ இது வந்து நீங்க ஏபிசி அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டீங்கன்னா, இட் வில் பி ஈஸி. ஓகேவா? இதுக்கும் இந்த கதைக்கும் லைட்டா சம்மந்தம் இல்லாத மாரி தான் இருக்கும். இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே லிங்க் ஆயிருந்திருக்கும். பட் இது மட்டும் லைட்டா பிசிறு தட்டுன மாதிரி இருக்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து கிங் லியர், செகண்ட் ஒன் வந்து டிமோன் ஆஃப் ஏதென்ஸ்,
அண்ட் தேர்ட் ஒன் வந்து மெக்பெத். மெக்பெத் அங்க இல்ல. அதனால ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவ போய் பார்க்குறாங்க. ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அங்கிருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? ஏபிசி காலேஜ் நமக்கு ஞாபகம் வரணும். ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெரிக்கல்ஸ் அண்ட் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கோரல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த 3 ஒர்க்கையும் பார்க்குறோம். இந்த 3 ஒர்க்குக்கு கதை வந்து அட்ஜாயிண்ட் ஆகும். எதுல இருந்து அப்படின்னு சொன்னா ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரால இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா எந்த சீசன்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா வின்டர் சீசன்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தி வின்டர் ஸ்டேல் அப்படின்றது அடுத்த ஒர்க். அவங்களோட சிம்பிளா அவங்க லவ்வோட சிம்பிளா எது நின்றுருக்கும் அப்படின்னு சொன்னா டெம்பஸ்ட். டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா டெம்பஸ்ட்ல என்ன ஸ்டோரி ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பாரு? ஒரு சி இருக்கும். அதுல ஷிப்ரெக் ஆகும். அந்த ஏரியல் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி தான் நம்ம கதை வந்து டெம்பஸ்ட்ல பார்த்திருப்போம். அப்படிதானே? அப்போ ஒரு லவ்வோட சிம்பலா நம்ம எத வேணாலும் எடுத்துக்கலாம். சில பேர் மூண சொல்லுவாங்க. சில பேர் கடற்கரைய சொல்லுவாங்க. சில பேர் மவுண்டன்ஸ் சொல்லுவாங்க. வாட்டெவர் இட் மே பி. இதுல ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா ஓட சிம்பலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எத சொல்றோம் அப்படின்னு சொன்னா டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதனால கடைசி ஒர்க் வந்து டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இத மட்டும் நான் திருப்பி ஒரு தடவ ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிங் லியர். ஓகேவா? கிங் லியர்ன்னு பார்க்கும்போதே டாட்டர்ஸோட அப்பா அப்படின்ற கதை தான் ஸ்டார்ட்டே ஆகும். அப்ப கிங் லியர் ஒரு ஜர்னிய ஸ்டார்ட் பண்றாரு. யார் கூட சேர்ந்து? டிமோன் அண்ட் பும்பா. டிமோன் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாரு. யார பார்க்க போறாரு? மெக்பெத்த பார்க்க போறாரு. மெக்பெத் ஆனா இறந்துட்டாரு. அதனால மெக்பெத் அங்க இல்ல. அப்ப யார பார்க்குறாரு? ஆந்தனி அண்ட் கிளியோபாட்ரா பார்க்குறாரு. இப்ப கதை இப்படியே கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆந்தனி அண்ட் கிளியோபாட்ரா அவங்க என்ன சீசன்ல லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, வின்டர் சீசன்ல லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க லவ் வந்து எத சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பட் நடுவுல நான் ஏபிசி காலேஜ் ஆட் பண்ணேன். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெரிக்கல்ஸ் அண்ட் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கோரோனிக்கஸ். அத மட்டும் நடுவுல பார்ட்டா ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். எண்ட் ஆகும்போது டெம்பஸ்ட்ல எண்ட் ஆகுது. ஓகேவா? இன்னும் 2 ஒர்க் இருக்கு. அதோட ஷேக்ஸ்பியரோடது முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹென்றி தி 8 அப்புறம் 2 நோபல் கிங்ஸ்மேன். ஓகேவா? இதுதான் கடைசியா முடியுது. இவ்வளவு நேரம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஹென்றி தி 6 பார்த்தோம். அப்புறம் ஹென்றி தி 4 பார்த்தோம். அப்புறம் ஹென்றி தி 5 பார்த்தோம். இங்க ஹென்றி தி 8 ஓகேவா? ஹென்றி தி 8 அதுக்கப்புறம் 2 நோபல் கிங்ஸ்மேனோட ஷேக்ஸ்பியரோட ஸ்டோரி வந்து எண்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜென்டில்மேன்னு பார்த்தோம். கடைசி எண்ட் ஆகும்போது எதுல எண்ட் ஆகுது அப்படின்னா 2 நோபல் கிங்ஸ்மேன்ல எண்ட் ஆகுது. 2 ஜென்டில்மேன் இல்ல, ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. ஓகேவா? ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனால ஸ்டார்ட் ஆகும். 2 நோபல் கிங்ஸ்மேன்ல அது வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நம்ம ஷேக்ஸ்பியரோட குரோனாலஜி. இப்படி படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, எத்தன தடவ நெட் எக்ஸாம்ல கேட்டாலும் நம்ம ஈஸியா ஆன்ஸர் பண்ணிடலாம். சோ டோட்டலா 5 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எத பத்தி படிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ஜென்டில்மேன் ஸ்க்ரூ பிசினஸ் பார்த்துட்டு இருந்தாரு. எட்வர்ட் தி 3 கூட சேர்ந்து எப்படி வந்து அவர் ரிச் ஆனாரு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. செகண்ட் ஸ்டோரி ரோமியோ அண்ட் ஜூலியட்டோட ஸ்டோரி. அதுல காமெடி இருந்துச்சு. அதுல லவ் இருந்துச்சு. அது ஒரு ரொம்ப ரிச்சான எலிமெண்ட்ஸ். மிட்சம்மர் நைட் ட்ரீம்ல உட்கார்ந்து அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிங் ஜான். கிங் ஜான் அவர் ஹென்றி தி 4 வைஃப் வந்து பார்க்க போனாரு. அவங்க அவங்கள மேய்க்க முடியல. அதனால ஹென்றி தி 4 பார்ட் 2 வந்தாரு மேய்க்கிறதுக்கு. அவராலயும் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் ஹென்றி தி 5 வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து தேர்ட் பார்ட். ஃபோர்த் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூலியஸ் சீசர். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜூலியஸ் சீசர். அவருக்கு பிடிச்ச மாரி அவர் ஹெல்மெட் போட்டுட்டு 12த் நைட் அன்னைக்கு அவர் வெளியில போனாரு. போம்போது லவ்வர்ஸ பார்த்தாரு. அது யாரு அப்படின்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா. அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? சண்டை சச்சரவு இருந்துச்சு. அதனால மெஷர் ஃபார் மெஷர். ஜெலசி இருந்துச்சு. அதனால ஒத்தெல்லோ. கடைசி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுச்சு. அதனால ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். கடைசியா யார பார்த்தோம்? கிங் லியர். அவங்க பொண்ணுங்கலாம் எந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஏபிசி காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. கிங் லியர் யார் கூட சேர்ந்து ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா, டிமோன் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி யார பார்க்க போனாங்க? மெக்பெத்த பார்க்க போனாங்க. ஆனா மெக்பெத் அங்க இல்ல. அதனால ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவ பார்க்க போனாங்க. ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா அப்படின்னு வந்துருச்சுனாலே ஏபிசி காலேஜ் ஞாபகம் வந்துரணும். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெரிக்கல்ஸ் அண்ட் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கோரல் இன்லஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா எதுக்கு ஸ்டாண்ட் பை ஆகுறாங்க? இல்ல எந்த சீசன்ல அவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வின்டர் சீசன்ல லவ் பண்றாங்க. அவங்கள சிம்பிளைனா நம்ம எத சொல்றோம் அப்படின்னா டெம்பஸ்ட். கடைசியா எதோட முடிக்கிறோம்? ஹென்றி 8 தான் கட்ட கடைசி. 8 தான் கடைசி. ஓகேவா? அது கடைசி. அப்புறம் 2 நோபல்ஸ் கிங்ஸ்மேன் அப்படின்றது கடைசி. இவ்வளவு தான்டா ஷேக்ஸ்பியரோட குரோனாலஜி. இதுல கஷ்டமே கிடையாது. சரியா? இந்த 5 பார்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கதை மாரி இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டூ லேர்ன். ஓகேவா? தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் லிசனிங்.